இப்போ சர்வ மாயா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அதுவும் பார்த்தேன். அந்த படமும் வந்து ரியலி வெரி சூப்பர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நிவின் பாலி வந்து ஒரு நல்ல கம்பேக் தர முடியாமல் ஒரே சொதப்பல்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கையில் அவருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான படம் தான் சர்வ மாயா. படத்துடைய தின் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மியூசிஷியன் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியலைங்கிற கோபமும் ஏக்கமும் இருக்கையில் மறுபடியும் தன்னுடைய தாய் கிராமத்துக்கு வர்றான். அங்கே புரோகிதம் செய்யக்கூடிய அந்தன குடும்பத்தையும் நம்பூதிரி குடும்பத்தையும் சேர்ந்து அவனுடைய அப்பாவுக்கும் அவனுக்கும் சரியான ஒரு உடன்பாடு இல்லாத நேரத்தில் வாழ்வதற்கான சில தேவைகளுக்காக புரோகிதம் பண்ண போயல ஒரு பையன்கிட்ட இருந்த பேய் அவனோட வந்து ஒட்டிக்கிறது. இப்போ தமிழ் சினிமாவில் வழக்கமாக வந்து நம்ம பேய் படம்னா வந்து காஞ்சனா, அரண்மனை மாதிரி படங்களில் வர்ற பேய்களை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் வர்ற பேய் மாதிரியே இருக்காது. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தன்னுடைய ஆசைகள்